Okay, let's start the project management. Project management and சொல்லி சொல்ற விடயம் வந்து not only in the IT field, right? Most of the stream you can come across this word, right? Project management, project, right? Let it be IT, another construction field, or community development. So in most of the area, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சேர்த்திட்ட முகாமைத்துவம் என்ற சொல்ல வந்து இந்த சொல்லாடல வந்து நீங்க நிறைய தரம் கேட்டிருப்பீங்க. சேர்த்திட்ட முகாமைத்துவம் என்று சொல்லி சொன்னால் அதுல இருந்து நீங்க என்ன விளங்கி கொள்றீங்க, ரைட்? பாஸ் பேப்பர் இன் ஈச் அண்ட் எவ்ரி இயர் யூ கேன் see this question, right? Define the term project management, right? இப்படி இது இந்த மாதிரியான கேள்விகள் நிறையவே ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆக இருக்கு, right? So what do you mean by project management? First let's start from project, right? Project, what is project? Let me do and I'll take the pen and yes, ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையோ உற்பத்தி செய்து வழங்குகின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு தற்காலிகமாக எடுக்கப்படுற முயற்சிகள் எல்லாம் செயற்திட்டம் என்று வரையறுக்கப்படுது, right? Is a temporary endeavor, undertaken to create unique product or service, right? Product mean கட்புலனாகின்ற ஒரு உற்பத்தி, right? Service mean கட்புலனாகாத ஒரு உற்பத்தி. So whatever ப்ராடக்டையோ அல்லது ஒரு சர்வீஸையோ வழங்குகின்ற நோக்கத்தோடு, ரைட், தற்காலிகமாக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சொல்லலாம், ரைட்? இந்த ப்ராஜெக்ட் என்று சொல்லி நீங்க வரையறைக்கிறதுக்கு சில பண்புகள் இருக்கு, ரைட்? Let me to move to the next slide, right? Clear it. இந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த குறித்த விடயத்தை நீங்க என்ன செய்யலாம், ப்ராஜெக்ட் என்று வரையறுக்கலாம். ப்ராஜெக்ட் attributes. One is unique purpose. குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக அந்த செயற்திட்டம் இருக்கும். ஏதோ ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்கின்ற அடிப்படையில் அந்த செயற்திட்டம் இருக்கும். இரண்டாவது, அந்த செயற்திட்டத்தினுடைய முயற்சி வந்து தற்காலிகமானதாக இருக்கும், டெம்பர். Third one, it requires resources from various areas. So do you know resources available for a project manager? Or yeah, you can discuss with me, right? You can switch on the mic and you can discuss with me, or you can post some answer in the chat box, right? Then only it will be a interactive sessions, right? Otherwise it's, if I am talking continuously, it's only one way communication. You need money, you need material, you need man, means human resource, you need physical resource. இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு முகாமையாளர் வந்து ஒரு நிறுவனத்தை கொண்டு நடத்தலாம். லைக் தட் ஒரு செயற்திட்ட முகாமையாளரும் வந்து இப்படியான சகல ரிசோர்ஸஸும் வழங்கப்படுகின்ற பொழுதுதான், இருக்கின்ற பொழுதுதான் அவரால் ஒரு செயற்திட்டத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ செயற்திட்டம் ஒன்னுடைய பண்புகள்ல ஒன்று பிரத்யேக நோக்கம் உடையதாக இருக்கணும், பிரத்யேகமாக ஒரு நோக்கம் இருக்கணும் அந்த செயற்திட்டத்துக்கு, ரைட்?
ரெண்டாவது தற்காலிகமானதாக இருக்கு. தற்காலிகம் என்று சொல்றதனுடைய பொருள் குறிப்பிட்ட காலத்துல ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தோட அந்த முயற்சி முடிவுறப்படும். Right? That is called temporary. It requires resource from various areas. You need money, you need manpower, you need material, right? You need physical resources, right? You need technology. So எல்லா ரிசோர்ஸும் உள்வாங்கப்பட்டு தான் ஒரு செயற்திட்டம் முன்னெடுக்கப்படும். Should have primary sponsor or customer, right? செயற்திட்டத்துக்கு வந்து you need a sponsor. In the meantime, you need a customer. Involve uncertainty. Involve uncertainty. Uncertainty means, because when you are doing a project, right, you never know what will happen, whether you will meet success or you meet failure, right? As a project manager, you have to take as a challenge and you have to project, right? இப்ப நான் ஆரம்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், செயற்திட்ட முகாமைத்துவம், செயற்திட்டம் என்ற சொல்லாடல்கள், ரைட், பல துறைகள்லையும் பாவிக்கப்படுது. இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கலாம், டெக்னாலஜி ஃபீல்டா இருக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஃபீல்டா இருக்கு. Whatever the field, right, you use this word project. But எங்கட சிலபஸ்ல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் அல்லது எங்க சிலபஸ்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ற விஷயம் ஐடியோட தொடர்புடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஐடியோட தொடர்புடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஐடியோட தொடர்புடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க படிக்கின்ற அல்லது படிக்க இருக்கின்ற சிஸ்டம் அனலிசிஸ் அண்ட் டிசைன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இப்படியான சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களிடம் டெக்னிக்கல் ஃபீல்டாக இருக்குது. டெக்னிக்கலி யூ ஹாவ் ஸ்டடிட் திஸ். பட் நீங்க ஒரு ஒர்க்கு போகக்குள்ள you should be able to be a project manager. Then you should know the project management skills, right? Then only a successful person in IT. That's why you have these subjects, right? So நான் ப்ரொஜெக்ட்ன்ற விடயங்களை பல உதாரணங்கள் பல கோணங்கள்ல கதைத்தாலும், ஆனா உங்களை பொறுத்த மட்டும் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஐடி ஃபீல்ட் தான், ரைட்? ஸோ இந்த 5 விடயங்களையும், ரைட், அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்றோம். உங்களுக்கு தெரியும் செயற்திட்டம் என்னன்னு சொன்னால் ஒரு டெம்பரரியான ஒரு முயற்சி, தற்காலிகமான ஒரு முயற்சி. தற்காலிகம் என்ற சொல் எதை குறிக்குது என்று சொன்னால், right, the second word, I'll take another color, right? Temporary mean to have a start and an ending point, right? குறிப்பிட்ட நோக்கம் முடிவடைந்தால் it ends, right? Unique purpose, temporary endeavor, it uses various resources, it has a sponsor as well as a customer, and most important thing, it involves with uncertainty. Right? நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு செயற்திட்டத்துல, right? So these are examples for the projects, right? Building a road is an example of a project. Operations, right, is an example of a project, right? Sub projects are component of the project. So நீங்க நிறைய விடயங்களை பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட், right? ஹம்மாந்தோட்ட ஹார்பர், right? Or some they are putting up some bridges, right? So these are examples for the projects, right? Say for an example, in your field உங்களோட ஃபீல்டை பொறுத்த மட்டுக்கு நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போறீங்க, ரைட்?
எல்லாமே manual system இருக்கு. You are asked to computerize the system. Then it's a project. Right? Computerizing accounting system, computerizing payroll system, right? Computerizing stock maintenance system or inventory system. So these are examples for the project in your field, right? So let me to recap again. So let me discuss what is project, right? What are the attributes of the projects and some examples for the project, right? Triple constraint. What is triple constraint? Right? ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலை, ஒரு நெருக்கடியான நிலை, constraint. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு செயற்திட்ட முகாமையாளர் இந்த 3 விடயங்கள், ரைட்? குவாலிட்டி போடப்பட்டிருக்கு, நான் அதை லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3 விடயங்கள்லையும், இந்த 3 விடயங்களுக்குள்ள நின்றும் அவர் தன்னை நோக்கத்தை அடைய வேண்டியிருக்கு. ஒன்று ஸ்கோப், செயற்திட்டத்தினுடைய விசாலம், தன்னுடைய செயற்திட்டம், ரைட்? உதாரணத்துக்கு வந்துட்டு you are working in an organization, right? Computerize பண்ண போறீங்க, payroll computerize பண்ண போறீங்க, inventory computerize பண்ண போறீங்க, human resource system வந்து computerize பண்ண போறீங்க, accounting you are going to computerize, right? Or let's say some other support services you are going to computerize. இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்குள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு தடவையில ஒரே டைம்ல நாம கம்ப்யூட்டரைஸ் பண்றோம். இப்போ ஸ்கோப் என்னன்னு சொன்னா, இந்த ஏரியாவிலும் ஸ்கோப் எங்களுடைய செயற்திட்டத்துடைய விசாலம் இல்ல. நான் வேலை செய்யற நாம எடுத்த இந்த கிளையண்ட் நிறுவனத்துல இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் சிஸ்டம் இருக்கு, பேரோல் சிஸ்டம் வேறையா இருக்கு, அக்கௌண்டிங் சிஸ்டம் வேறையா இருக்கு, ரைட்? மேனுஃபேக்சரிங் வேறையா இருக்கு, ரைட்? சம் அது சப்போர்ட் சர்வீசஸ் எல்லாமே வேறையா இருக்கு. முதலாவது அந்த கிளையண்ட் கேட்கிறார், ரைட்? இஸ் ஆஸ்கிங் டு கம்ப்யூட்டரைஸ் only the payroll. இப்ப நீங்க உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு? பேரோலுக்குள்ள நின்று பேரோல் கம்ப்யூட்டரைஸ் பண்றீங்க. So this is the scope. சில போல பேரோல you can't jump to human resource, you can't jump to accounting. Why? Your area is purely payroll. So this is the scope. ரெண்டாவது விஷயம் cost. ஒரு செயற்திட்டத்தை ஒன்றை செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றோம். என்னென்ன வகையான செலவினங்கள், என்னென்ன வகையான செலவினங்கள் சொல்ற பொழுது மூலதன செலவினங்கள் ஏற்படலாம், நடைமுறை ரீதியான ஏனைய செலவினங்கள் எவ்வளவு வரலாம், ரைட்? எல்லாத்தையும் நாங்க பட்ஜெட் பண்றோம். பட்ஜெட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு கொடுத்தா விதின் த பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்குள்ள நின்று அவர் அந்த செயற்திட்டத்தை வந்து வெற்றிகரமாக செய்து காட்ட வேண்டிய நிலைக்குள் இருக்கிறார். அந்த ஒரு நெருக்கடியான அந்த கட்டுப்பாட்டு நிலைக்குள்ள இருக்கிறார். That is another cost. Time, one of the important factor. Say you have to start your project from 1st 2021 to 31st December 2021, 1 year project. நீங்க வந்து 12 மாதத்துக்கும் நீங்க என்னென்ன நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ் ஒரு செயற்திட்டத்தில் அமுல்படுத்த வேண்டுமோ அது எல்லாத்தையும் நீங்க வடிவா என்ன செஞ்சிருப்பீங்க, பிளான் பண்ணி எந்தெந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் செய்கிற, யார் யார் செய்கிறன்றதெல்லாம் வடிவா பிளான் பண்ணிருப்பீங்க, ரைட்? பட் in practical context, give me
So where I stopped time. So within the stipulated time, right, எல்லாத்தையும் பிளான் பண்ணி 12 மந்த்துக்கு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ரைட், செயற்திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்றோம். பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பல சிக்கல்கள் வரலாம் ஒரு செயற்திட்டத்தை நாம கிரவுண்ட்ல இறங்கி செய்கின்ற பொழுது, ரைட். ஐம் சாரி, ப்ராக்டிக்கல் கண்டெக்ஸ்ட் நிறைய சிக்கல்கள் வரலாம். நாங்க திட்டமிட்ட காலம் போதாம இருக்கலாம். So what is required within the சொல்லப்படுற டைம், தரப்பட்ட டைமுக்குள்ள நாங்க அந்த செயற்திட்டத்தை செய்து முடிக்கணும் to become a successful project, right? So I think, right, the Kelaniya Bridge, right, before 10 years, one of the success project of the government, right? I hope 99 or 100 days they put it up. So that is a success of the project, right? Within the stipulated time, within the given time, they finished everything. நிறைய success stories இருக்கு சேர்த்துட்டாங்களா. நீங்க if you want, you can right, browse lot of success stories of the project and you can read it out, right? Since it's a recap, I don't have time to touch more areas, right? இப்ப நம்ம என்ன சொன்னோம், இந்த 3 வகையான கன்ஸ்ட்ரைன்ட்களையும் இருந்து வெற்றிகரமாக ஒரு செயற்திட்ட முகாமையாளர் செயற்திட்டத்தை அமல்படுத்தி காட்ட வேண்டிய ஒன்று, தனக்கு தரப்பட்டிருக்கின்ற வரையறைக்குள்ள நின்று செய்யணும். அதுக்கு வெளியில போய் நாங்கள் செய்யலாது, ஸ்கோப் விசாலம். 2வது, தனக்கு தரப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ள செய்யும், தனக்கு தரப்பட்ட காலப்பகுதிக்குள்ள செய்யும், ரைட். ஆனா தற்காலத்துல ட்ரிபிள் கன்ஸ்ட்ரைன்ட் என்று சொல்லப்பட்டாலும் தற்காலத்துல குவாலிட்டியும் ஒரு ஃபேக்டராக இதோட இணைக்கப்பட்டு, ரைட், தரமானதாக செய்து காட்டும், தரமானதாக நிறைவேற்றி காட்டணும் சேர்த்துட்டது, ரைட். So quality is also one of the right. ஏன்னு சொன்னால் நாம் செய்யற சேர்த்துட்டது ஒரு குவாலிட்டி இல்லாத ஒர்க்கா வந்து குயிக்கா செய்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. So that is why the quality is important, right? Normally முகாமைத்துவத்துல சொல்லுவாங்க சொன்னால் the effectiveness, efficiency. நான் நினைக்கிறேன் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி, the effectiveness and efficiency, doing the right thing, சரியான விடயத்தை செய்யறது வந்து ஒரு பிழைத்திறன், ரைட். doing the right thing right, சரியான விடயத்தை சரியாக செய்யறதுங்கிறது வினைத்திறன், efficiency, right. So in that aspect, quality is very important, right? Quality இல்லாத ஒரு work, it's nothing. Okay, so that is what triple constraint, right? You can go through the materials, right? Another important point is what is project management. நான் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், project management, project ன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு யூனிக் பர்பஸ் இருக்கணும், ஒரு டெம்பரரியான என்டிவரா இருக்கும், ரைட். ஒரு ப்ராடக்டோ சர்வீஸை வழங்குறதுக்காக ஒரு தற்காலிகமாக எடுக்கப்படுற ஒரு முயற்சின்னு சொன்னோம். பட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட், த டெஃபினிஷன். இன்னொரு விடயம், இதுல இருக்கிற மாதிரி தான் இந்த டெஃபினிஷன் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க எதை விளங்கி கொண்டீங்களோ, நீங்க விளங்கினதன் அடிப்படையில் அந்த எண்ணக்கருவை சரியா சொன்னீங்கன்னா சரி. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா என்ன என்று சொல்லி பல நிறுவனங்கள் வரைவிலக்கணப்படுத்துறீங்க, ரைட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ், ரைட், அக்கார்டிங் டு இஸ் PMBOK, right, guide published by the
Project Management Institute is an international professional body. Project management is the application of knowledge. The application of knowledge. Let me to take a pen. Something wrong. Is an application of knowledge, skills, tools, and techniques to project activities to meet the project requirement. சாதாரணமா முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. முகாமைத்துவம்ங்கிறது பிளானிங், ஆர்கனைசிங், ரைட், டிரெக்டிங் or leading and controlling இந்த 4 பிரதான தொழிற்பாடுகளையும் விளைதிறனாகவும் வினைத்திறனாகவும் செயற்படுத்துகின்ற ஒரு கருமம். திட்டமிடுறீங்க, ஒழுங்கமைக்கீங்க, வழி நடத்துறீங்க, கட்டுப்படுத்துறீங்க. ஆனா இந்த 4 விடயமும் விளைதிறனாகவும் வினைத்திறனாகவும் இருக்கணும். இந்த கருமத்தை நான் முகாமைத்துவம்னு சொல்றேன். ரைட். Here the project management சொல்லும் பொழுது செயற்திட்டத்தினுடைய நடவடிக்கைகள்ல அதுக்கு தேவையான அறிவு, திறன், டூல்ஸ், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் நாங்க செயற்திட்டத்தினுடைய தேவைப்பாட்டுக்காக என்ன செய்யறோம், அந்த எண்ண கருவை தான் நாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். ரைட். ஸோ இப்படிதான் டெஃபினிஷன் இருக்கணும் அல்ல. இந்த கருத்துப்படி உங்களோட own words you can write your definition. Okay. So you see another definition. Project management is accomplished through the use of the process. Right? Project initiation, project planning, execution, monitoring and control, and closure. ஒரு செயற்திட்டம் ஒன்றை செய்ய போறீங்கன்னு சொன்னால், செயற்திட்டம் எப்படி ஒரு செயற்திட்டத்தை ரைட் ஒரு இடத்த கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி யூ டிஸ்கஸ் வித் யுவர் கிளையண்ட். ரைட். ரைட். முதலாவது விடயம், நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அல்லது சிஸ்டம் அனலிஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. அந்த கிளையண்ட்டுக்கு எப்படியான சிஸ்டம் தேவை, அவர் ரிக்வயர்மெண்ட் என்ன, ரைட், அவர் ஒரு சிஸ்டத்தை நாம டெவலப் பண்றோம்னா அந்த சிஸ்டத்துல என்னென்ன விஷயம் இருக்கணும்னு சொல்லி அவர் என்னன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க யூ டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட். ரைட். இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்டா செய்யணுமாக இருந்தால், ப்ராஜெக்டா ரைட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றீங்க, நாளைக்கு அதை வந்து செய்யணும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப், that is called project initiation. You have a meeting with your client, you have with other stakeholders, right? I'll come back to the point, stakeholder, right? எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி you develop a proposal. செயற்திட்டத்துடைய முன்மொழிவு, எப்படி செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். You are at the starting point. Then you are coming to the project planning. Let me to move to the next slide so it's clearly said, right? Project initiation means select the best project given with the given resources and recognize the benefit. Preparation of assigning the project manager, right? இதுக்குள்ளவும் ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் இதுக்குள்ள வருது. பல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறந்த ஒரு செயற்திட்டத்தை நாம செலக்ட் பண்றோம். ரைட். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் கம்ப்யூட்டரைஸ் பண்றதை பத்தி. ரைட். இப்ப நான் வந்து ஐடியோட தொடர்பானதான் பார்க்கிறோம். இருந்தாலும் உதாரணத்துக்காக வேற ஸ்ட்ரீம்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் உதாரணங்களையும் நான் சொல்லலாம். உதாரணமா ஒரு நிறுவனம், உங்க கிளையண்ட் நிறுவனம், ரைட், they have fund, அவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கு, let's say 10 million or something. வெளியில இந்த நிறுவனத்துக்கு வெளியில முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கு. எந்த முதலீட்டு வாய்ப்பு சிறந்தது என்றது அவங்க என்ன செய்யலாம், சில பகுப்பாய்வுகளை செய்து செலக்ட் பண்ணலாம். அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரைட். எப்படி அந்த ஃபைனான்சியல் அனலைஸ் செய்யற என்ற ஒரு விஷயம் அவங்களோட பேப்பர்ல சில கேள்விகள் கண்டிருக்க,
I will touch that on the next class. You select the best one. அதனுடைய நன்மை தீமைகளை நிறைய ஆப்ஷன் இருக்குமா இருந்தால், you have money, you want to invest in a project. வெளியில பார்க்க ABC ன்னு 3 opportunities இருக்கு. எது சிறந்த ப்ராஜெக்ட்? ரைட், பல வகையாக அனலைஸ் பண்ணலாம். தென் நன்மை தீமைகளை நீங்க அனலைஸ் பண்ணலாம். தென் யூ டாக்குமெண்ட் இட். ரைட், அதுக்கு பிறகு you develop a proposal, right? Then you assign a project management. So these points are coming under project initiation, ஆரம்பம். planning, right? definition of work requirement. என்னென்ன வேலைகள் சொல்லி நாம நோட் பண்றோம். என்னென்ன வேலைகள் இந்த விடயம் இதைத்தான் குறிக்குதுன்னு சொல்லி you have to have a detailed definition. ரைட், ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாம வந்துட்டு ஜனவரி அல்ல லெட்ஸ் சே we are in the May month, ரைட்? ஜூன் 1st ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். கமிங் இயர் 2022ல மே 31st 1 year ப்ராஜெக்ட் முடிய போகுது. இப்போ நான் பிளான் பண்றோம்னு சொல்றோம். இன் டீடைல் எவ்ரிதிங் ஷுட் பி தேர். இன் கேஸ் எங்க டீம் ப்ராஜெக்ட் டீம்ல 10 பேர் வேலை செய்யறோம், ப்ராஜெக்ட் மேனேஜர் திடீர்னு ஒரு லீவ் பண்ண வேண்டி வருது 6 monthsல. அப்ப இன்னொருவரை நாங்க கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டி வரும்? அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண வேண்டி வரும். அப்ப ஏற்கனவே வேலை செய்த ஒருவர் அவரோட டிஸ்கஸ் பண்ணி சரியான முறையில செயற்திட்டத்துடைய விளக்கத்தை நாங்க சொல்லி நாங்க செய்து கொண்டு போகல, இன்னொருவரை நாங்க கொண்டு செய்யணுமா இருந்தால் அவர் அதே மாதிரி அதை விளங்கி கொள்ளணும் இல்லையா? ரைட், வேற ஒரு மீனிங்கோட வேற ஒரு அர்த்தத்தோட அல்ல வேற டிரெக்ஷனுக்கு போயிடக்கூடாது. ஸோ தென் யூ ஹேவ் டு டிஃபைன், இதுதான் வேலை, இதுதான் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டியில என்னென்ன விஷயம் செய்யணும். ரைட், தென் whoever comes, யார் வந்தாலும் ரைட், they continue. Still people are joining, right? From next class onwards, try to be in time. Second point, definition of quality and quality of work. Quality means this is the standard we want to maintain, right? It should be documented, should be defined. Definition of resources needed. Enna resource தேவைன்றதை you have to define. Then you have to schedule the activities. என்னென்ன activities எந்தெந்த மாதம் எந்தெந்த காலப்பகுதியில செய்யப்பட வேண்டும், யாராராலும் செய்யப்பட வேண்டும், அதுக்குரிய பொறுப்பான ஸ்டாஃப் யார். யூ ஹேவ் டு ஷெட்யூல் எவ்ரிதிங். அதுக்கு தேவையான ஏனைய ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் தவிர்ந்த நான் ஹியூமன் ரிசோர்சஸ் மீன்ஸ் பிசிக்கல் ரிசோர்சஸ் என்னென்ன தேவை, யூ ஹேவ் டு ஷெட்யூல் தீஸ் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, தென் யூ ஹேவ் டு இவாலுவேஷன் ஆஃப் வேரியஸ் அதர் ரிஸ்க். ஒரு செயற்திட்டத்தினுடைய இடர், ஒரு செயற்திட்டத்தின் மூலம் ஏற்படக்கூடிய இடர்கள் என்னன்றதையும் நீங்க என்ன செய்யணும்? You have to evaluate, right? There is another point, right? At the beginning, initial status or plan வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், that இதுல மென்ஷன் பண்ணல. What is called, have you heard this? Wait. Feasibility study. So I'm writing on the tab, right? Angle different, the handwriting is not good, but somehow I'm trying to manage it. Okay, சாத்தியவள ஆய்வு, feasibility study. Have you heard this? ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால்
பல கோணங்கள்ல இந்த செயற்திட்டம் சாத்தியப்படுமா என்று ஆய்வு செய்யறது தான் இந்த feasibility studies, ரைட்? நான் ஒரு இடத்த கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறேன், ஃபைனான்சியல் பாயிண்ட் ஆஃப் வியூ போதுமான நிதி இருக்கணும். You have to do a financial feasible study. போதுமான டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் or டெக்னாலஜி அவைலபிளா இருக்கணும். டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த செயற்திட்டம் feasible-ஆ, right? You have to study. Social point of view, cultural point of view, right? இப்படி ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் நாங்க இந்த செயற்திட்டம் சாத்தியப்படுமா என்பதை நாம் என்ன செய்யணும்? You have to study before you start the project. Otherwise, feasible studyலேயே சாத்தியப்படாதுன்னு எங்களுக்கு தெரிந்தால், எங்களுக்கு தெரியும் இதை அமுல்படுத்தினாலும் சக்சஸ் ஆக மாட்டாங்க, ரைட்? உதாரணத்துக்கு பிள்ளைகள் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எடுங்க, ரைட்? You are developing a software, right? Software must be user friendly, isn't it? Must be user friendly, right? நாம எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து நான் வாரோம், ரைட்? அந்த நிறுவனத்துல வேலை செய்கின்ற ஊழியர்கள் ஏற்கனவே மேனுவலான ஒரு சிஸ்டத்துக்கு பழக்கப்பட்டாங்க. They are not, இப்ப நாம கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்கோம். What we should do? அந்த ஸ்டாஃப் எங்கட நான் டெவலப் பண்ண இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது என்ற சம்பந்தமான சகல ட்ரைனிங், சகல ஸ்கில்ஸை நாங்க டெவலப் பண்ணணும். You don't have budget for that, for those training or system maintenance or whatever. Say software develop பண்ணிட்டோம், right? As a software, so you are telling that at least 2 years continuous training அல்லது continuous maintenance அல்லது updation, so whatever is required. You don't have sufficient fund or whatever the resources in the organization, skilled on resources, human இல்ல, அல்லது அவங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய வளம் இல்ல, then definitely it will be a failure project. Why? You have a problem in the manual system. Sorry, your client have a problem in the manual system. What you did, you went there and you did a study and you proposed a software as a solution for that, right? Organization wants to start it as a project. ஆனா ஃபைனலா அல்டிமேட்டா எல்லா உங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை வந்து நீங்க கையளிச்சது பிறகு ஸ்டில் 2 or 3 years ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். there are a lot of things you are telling, right? but எதுக்குமே ஃபண்ட் இல்ல, அல்லது அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து அந்த புதிய மேனுவலா செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிதான இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு மாறி தங்களை மாற்றி வேலை செய்கின்ற மனநிலையில அவங்களுக்கு விருப்பம் இல்லை. What will happen? Then it's a risky situation. So அதற்காகத்தான், அல்லது நீங்க வேறொரு உதாரணம் எடுங்களேன். You want to develop you want to do a project in the community. Forget about the software. You want to develop a project in the community. Community ki risk ஆன ஒரு விடயம், அல்லது அந்த இடத்துல ஜியோகிராபிக்கலா சாத்தியப்படாத ஒரு விடயம். You want to do it. Definitely you know it's going to be a failure. ஏன்? நாம இனிஷியல் அல்லது பிளானிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த feasibility வந்து சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்லது கல்ச்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூல அல்லது ஜியோகிராபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல, ரைட், பல கோணத்திலேயும் நாம சாத்திய வலை ஆய்வு சொல்றதுதான் சாத்தியப்படுமா என்றதை நாங்க பார்த்து
எல்லாம் ஓகேன்றா தான் நாங்க என்ன செய்யணும், ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இறங்கும். அதர்வைஸ் ஆரம்பத்துல எங்களுக்கு தெரியும் சக்சஸ் ஆக மாட்டாங்க. ரைட், யூ வாண்ட் டு புட் அப் அ டேக், ரைட், ஜியோகிராபிக்கலி அந்த ஏரியா வந்து சாத்தியப்படாத ஒரு விடயம். தென் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியாத சக்சஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆக முடியல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வெற்றி காணலாம் இல்லை. ஸோ அதைத்தான் நம்ம பிளானிங் ஸ்டேஜில் செய்யறோம். ரைட், ஸோ யூ கீப் in mind, right, this feasibility study. Okay, so planning stage. Yeah, right, இப்போ பிளான் பண்ணியாச்சு. now இது எக்ஸிகியூஷன். என்னத்தை திட்டமிட்டமோ அதை அமல்படுத்துறோம். ரைட், நெகோசியேட்டிங் ஃபார் த ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ். ப்ராஜெக்ட்ங்கிறது தனி மனிதன் இல்லை, ஒரு செயற்திட்ட முகாமையாளர், அவருக்கு பல டிப்யூட்டி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், சம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ், சம் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். இட்ஸ் அ டீம் ஒர்க். ரைட், யார் யார் என்னென்ன விஷயத்தை செய்யணும் நாங்கள் சொல்றோம். So this is your duty, this is your task, right? You have to do it within this deadline. You are directing and managing the work, right? Then after, time to time, say ஒவ்வொரு மாதத்துக்கும் இன்னென்ன விஷயத்தை செய்து முடிக்கணும். At the end of the manager, as a project manager, you are having a meeting with your team, right? இதுவரை நாங்கள் செய்யணும்னு பிளான் பண்ணோம், இப்ப எதுவரையும் செய்து முடிச்சிருக்கோம். ரைட், இன்னென்ன விஷயம் எல்லாம் செய்து முடிச்சிருக்கோம், இன்னென்ன விஷயம் செய்யல. ரைட், ஏன் செய்யல, என்ன காரணத்தால செய்யல, டிலேஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ரைட், சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் டூயிங் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரைட், during the rainy season, automatically your project will be delayed. ஸோ சரியான காரணங்கள், அல்லது அங்க இருக்கிற ஸ்டாஃப் அதுல வேலை செய்யலையா, ஒழுங்கா அவங்களோட டைமுக்கு ஒர்க் பண்ணலையா, அந்த டாஸ்கை முடிக்கல, என்ன காரணம், யூ ஹேவ் டு அனலைஸ் என்ன காரணம்னு கண்டு அதை சரிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் as a project manager. So this is called execution. Right, monitoring and control. You have to track the process. நான் earlier சொல்லிட்டேன், the process. ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன டாஸ்க் கொடுத்தோம், என்னென்ன இடத்துல அவங்க ப்ரோக்ரஸ் இருக்காங்க. சே 1 month இன்ன விஷயத்தை செய்யணும். யூ ஆர் அசைனிங் ஏ என்ற ஒரு ஆள் அசைன் பண்றீங்க. யூ ஹேவ் டு டூ த சிஸ்டம் அனாலிசிஸ். ரைட், ஏக்கு வந்து சிஸ்டம் அனலைஸ் செய்யணும். சிஸ்டம் அனலைஸ் செய்யறேன்னு சொன்னால் ரிக்வயர்மெண்ட் கலெக்ஷன் செய்யணும். ரிக்வயர்மெண்ட் கலெக்ஷன் செய்யறேன்னு சொன்னால் என்னென்ன ஸ்டடிஸ் செய்யணும். Right, he can go and meet the client, நேரடி அவரை இன்டர்வியூ பண்ணலாம். ரைட், அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் இன்டர்வியூ பண்ணலாம். மேனுவல் சிஸ்டம் எப்படி நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணலாம். ரைட், if you want to get some other information using the questionnaire, you can gather the information. அல்லது நிறுவனத்துடைய டாக்குமெண்ட்டை ஸ்டடி பண்ணி பேசிக்கான ஐடியாஸ் எடுக்கணும். உங்களோட ப்ரொஜெக்டை பொறுத்து ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் வித்தியாசப்படும். இப்போ ஏன்ற நபரை அசைன் பண்ணிக்க 1 monthக்கு யூ ஹேவ் டு டூ திஸ் டாஸ்க். ரைட், ஃபர்ஸ்ட் வீக் அதுல இதை செய்யணும், செகண்ட் வீக் இதை செய்யணும், தேர்ட் வீக் இதை செய்யணும். யூ ஹேவ் டு ட்ராக் த ப்ரோசஸ். சரியான இடத்துல வந்து மூவ் பண்ணி கொண்டு போறாரா, அன்லஸ் அதர்வைஸ், ரைட், அவர் மூவ் பண்ணல ஒழுங்கான்னு சொன்னா ஏன், என்ன காரணம், அவருக்கு என்ன தேவைப்படுதா, ஏதாவது லெக்கா இருக்கா, அல்லது வேணுமெண்டே அது வந்து பிற்போடப்பட்டு கொண்டு போகுதா, ரைட், நெக்லிகன்ஸால. ரைட், யூ ஹேவ் டு அனலைஸ் திஸ், comparing the actual outcome to the predicted outcome. 12 மாத ப்ராஜெக்ட், I'm sorry, 12 மாத ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட் கலெக்ஷன்ங்கிறது அல்லது ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிபிக். யூ ஹேவ் டு கலெக்ட் தி ரிக்வயர்மெண்ட்ஸ். You have to discuss the requirements with your client. Then you have to analyze this requirement specification. What is the difference? You are the IT people, right? You need a printer. Say, for example, you are computerizing one system. You say you need 10
printers புது சிஸ்டம் வரக்குள்ள 10 printers இந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். You are telling. So this is requirement collection. Requirement educate. Requirement specification mean specifically you have to take the requirement. என்ன வகையான printer தேவை? சில போல இந்த டிபார்ட்மெண்ட்க்கு தேவைப்படுற வெரைட்டி இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கு இல்ல, வேற ஒரு வகையா தேவைப்படலாம். Heavy use printers தேவைப்படலாம். So you are taking requirement specifically, you are collecting the information, right? இப்ப நமக்கு தெரியும் பிள்ளையே, ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருக்கோம் எவ்வளத்த எந்த மந்த்ல என்ன நிலை அடைந்து குறிப்பிட்ட டைம் முடியும் போது என்ன ஆக்சுவலா அடங்கியிருக்கும் என்றதை நாங்க என்ன செய்யணும், யூ டு கம்பேர். ரெண்டுக்கும் இடைப்பட்டது அந்த கேப் இருக்குமா இருந்தால் we call it variance. வித்தியாசம் ரெண்டுக்கும் இடையில என்ன வேரியன்ஸ் இருக்கு, இந்த வேரியன்ஸை கரெக்ட் பண்றதுக்கு you have to replan அல்லது you have to do some adjustment. Okay, so this is called monitoring and control. Then closure. இப்ப நாம கடைசி ஸ்டெப்புக்கு வரோம், எல்லாம் செய்து முடிக்க போறோம், ரைட்? 11வது மாதத்துல இருக்கோம், ரைட்? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, ரைட்? 11வது மாதத்துல எல்லா ஆக்டிவிட்டிஸையும் முடிஞ்சோம்னு சொன்னா டக்குன்னு முடிச்சிட்டு நாங்க போயிடலாது, ரைட்? எஸ் எ ப்ராஜெக்ட் மேனேஜர் நிறைய கான்ட்ராக்டர்ஸ், யூ ஹேவ் கான்ட்ராக்ட், ஃபைனான்சியல் க்ளோசர் இருக்கு, டக்குன்னு முடிக்கலாது. ஃபைனான்சியலி ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்ப்ளைன்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி go to prepare the financial report. You have to have an administrative closure of the paperwork, right? Administration work இருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முடிவுக்கு கொண்டு வரணும் சொன்னா. So verify all these things, அதுக்கு பிறகு நாம முடிவுக்கு கொண்டு வரணும். So இப்படியும் ஒரு டெஃபினிஷன் இருக்கு, பல வகையான, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பல வகையான டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அல்லது உங்களோட ஓன் டெஃபினிஷன் இந்த ஃபேக்டரியில ஓன் வேர்ட்ஸ்லையும் you can give your definition for the project management, right? Let me to time is 8 o'clock. Let me to quickly finish this. Successful project management என்று சொல்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டைம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தரப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ள within the time, within the cost, right? Within within the resources, right? அதே நேரம் உங்களோட ப்ராஜெக்ட் யார் இதனுடைய கஸ்டமர்ஸோ யூசர்ஸ் அவங்களால எக்ஸெப்ட் பண்ண போறது, that is also successful. Successful project management can then be defined as having achieved following objectives. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சால் ஒரு சக்சஸ் ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன கரெக்டர்ஸ் இருக்க முடிச்சுன்னா காலத்துக்குள்ள முடிக்கப்பட்டிருக்கும், தரப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கப்பட்டிருக்கும், ரைட்? என்ன நம்ம அடைவு மட்டமோ அதை நாம் அடைஞ்சிருப்போம், ரைட்? தேவையான ரிசோர்ஸை எஃபெக்டிவா எஃபிஷியன்ஸா யூஸ் பண்ணிருப்போம், ரைட்? அடுத்தது accepted by the customers or the users. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணீங்க, அதுல யூசர்ஸ் வந்து அதை வந்து பெருசா வந்து ரைட் இது இந்த சிஸ்டம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளப்படலை, கஷ்டமான சிஸ்டம். அவங்க உதாரணமா கிளையண்ட்ல இருந்து நீங்க பாஸ்கிட்ட இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருப்பீங்க, ரிக்வயர்மெண்ட், ரைட்? ஆனா கிரவுண்ட் லெவல்ல அந்த சாஃப்ட்வேரை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களோ அவங்களோட கருத்துக்களை உள்வாங்காம செய்திருப்பீங்க சில பேர். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கண்டெக்ஸ்ட்ல இருக்கிற விடயங்கள், ரைட்? மேனேஜரியல் பாயிண்ட் ஆஃப் வியூல சாஃப்ட்வேர் இப்படி தேவைன்னு மேல் மட்டத்தில் இருக்கிறார்கள் சொல்லக்கூடும், ஆனால் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறார்கள் அதை பாவிக்க போறார்கள். யூ திங்க் அபவுட், I'll tell some example. You know about ATM machine. அநேகமா எல்லா பேங்க்லையும் ஏடிஎம் மெஷின் 3 மொழிகள்லையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இருக்கு. நாம வந்து அந்த பேங்கோட கஸ்டமர், ரைட்?
நமக்கு ஏதோ ஒரு மொழியில அதை ஆப்ரேட் பண்ணிடணும், தமிழ்லையோ ஆங்கிலத்திலயோ அல்ல சிங்களத்திலயோ. நமக்கு அந்த பேங்க் வந்து அந்த சிஸ்டத்தை படிக்க தெரியல, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும். பட் போனோன்னு அந்த இன்டர்ஃபேஸ், அதுல வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுல இருக்கிற ஐக்கன்ஸ் நம்மளால இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இலகுவாக அந்த மெஷினை வந்து செயற்படுத்தி காசை வித்ட்ரா பண்ணக்கூடியதா இருக்கு, அல்லது காசை டிபாசிட் பண்ணக்கூடியதா இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஏடிஎம் மெஷின் சிஸ்டம், கேஷ் வித்ட்ரா பண்றதுக்கு அல்லது கேஷ் டிபாசிட் பண்றதுக்கு. உண்மையா அந்த கஸ்டமர்ஸ் பேசிக் லெவல்ல இருக்கிறார்களால ஆப்ரேட் பண்ணவே இயலாம இருக்குன்னு சொன்னா what will happen? It's a failure one, right? So these are, இதெல்லாம் ஒரு ஜெனரலான விஷயம். ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் சொன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம். நீங்க ஜெனரல் எழுதுற ஆன்சர்ஸ் இஸ் அக்செப்டபிள், ரைட்? Advantage of project management, right? Project management tools. Project management tools என்று சொல்லுகின்ற பொழுது, right? Project charter, scope statement, WBS, Gantt chart, network diagram, critical analysis. இது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து டீடைலா சொல்றேன், right? Some special characteristic of IT project, right? This is important. இது சம்பந்தமா பாஸ் பேப்பர்ல கேள்வி இருக்கு. The context of IT project, நான் சொன்னேன் பிள்ளைகள் ஆரம்பத்துல வந்து வேற வேற ஸ்ட்ரீம்ஸ், engineering field, technological field, medical field, right? You can come across this word project management. ஆனா IT, the context of IT project என்னுடைய விசேடமான பண்புகள் என்ன, இது வந்து சம்பந்தமா கேள்வி இருந்தது. IT project can be very diverse in terms of size, complexity, product produce, application areas, and resources requirement. IT project team members often have diverse backgrounds and skill sets. IT project use diverse technologies, change rapidly within the technological area. Moving to the next, these are the special characteristics. முதலாவது விஷயம் invisibility. ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அல்லது ஒரு பிரிட்ஜ் ஒன்று பில்ட் பண்றோம், இதுவும் ஒரு, அல்லது ஒரு ஹார்பர் பில்ட் பண்றோம், அல்லது பெரிய ஒரு ஹவுசிங் ஸ்கீம் அடிக்கிறோம், இதெல்லாம் ப்ராஜெக்டுக்குரிய உதாரணங்கள். These are visible. These are visible, right? ஒரு right? These are visible projects. Means progress வந்து என்ன செய்யலாம், ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு காலம் முடிவடையும் போது உங்களால் பார்க்கக்கூடியது. But mostly the IT projects are not, especially the software development projects. Why? When artifacts such as bridge, road is being constructed, the progress is being made can actually be seen. Yes, என்ன ப்ரோக்ரஸ் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு ரோட் ப்ராஜெக்ட்ல, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல உங்களால பார்க்கக்கூடிய. பட் வித் சாஃப்ட்வேர் ப்ரோக்ரஸ் இட்ஸ் நாட் இமீடியட்லி விசிபிள். உடனே தேவைண்டா உங்களால பார்க்கல, ரைட்? சம்டைம் யூ ஹேவ் டு வெயிட் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், ரைட்? ஒரு வீட்டு ஹவுசிங் ஸ்கீம் அடிக்க முடியுதுனால் அதுல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். பட் mostly the software development projects are invisible. Complexity, more complex than other engineering works. You are gathering the information, right? Then you are planning, right? You are designing, right? Then after you are giving, you are hiring some, you are having some programmers, you are developing software using the languages, the computer languages, right? You develop a software, right? Those things are very complex ones, right? Complexity. Conformity. Software developers have to conform to the requirement of human clients.
What is that? Yes, conformity. யார் இந்த சாஃப்ட்வேர்ஸ்ட ஸ்டேக்ஹோல்டர்ஸ், அவங்களுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க உள்வாங்கணும். நான் ஸ்டேக் ஹோல்டர்ன்ற ஒரு சொன்னேன். ப்ரொஜெக்டை பொறுத்த மட்டுக்கு ஸ்டேக் ஹோல்டருங்கிறது, ஸோ ஐ சோ தட் கொஸ்டின் as well. சிம்பிளா ரைட், ஸ்டேக் ஹோல்டர் என்று சொன்ன யாருண்டா குறிப்பிட்ட செயற்திட்டத்தோடு அக்கறையாக இருக்கின்றவர்கள். அந்த செயற்திட்டத்துல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ, யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்கள நாங்க சொல்றோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ தமிழ் வேர்ட் ஐ திங்க் பங்கீடுபாட்டாளர்கள், right? People, right, who are interested in the projects, the interested parties, they are stakeholders. Customer arikalam, staff arikalam, sponsors arikalam, government arikalam, right, technical people arikalam, but whoever குறிப்பிட்ட செயற்திட்டத்தோடு தொடர்படுகின்ற ஒவ்வொரு பார்ட்டியும் நாங்கள் சொல்றோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டேன்னா மோஸ்ட்லி what happens, you go there, you meet the management, the managers or the directors, the top people, right? They are telling that the software that you are developing, develop பண்ண போற software இன்னென்ன features ஓட இருக்கணும், இன்னென்ன menus இருக்கணும், இன்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடியதா இருக்கணும், that's it, right? யார் இந்த software ரன் பண்ண போறாள் அல்லது ஆபரேட் பண்ண போறாள்? டவுன் லெவல்ல இருக்கிற ஒரு ஆபீசர் அல்லது ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், so whoever, right? இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, right? அவங்க கோணத்திலையும், ரைட், சாதாரணமா நான் சொல்லணும், அவங்களோட கோணத்திலையும் அவங்களோட ஆஸ்பெக்ட்லையும் அவங்கள்ட்ட இருந்தும் நாம் என்ன செய்யணும், ஐடியாஸ் எடுக்கும், ரைட்? இப்போ ஹியூமன் கிளையன்ஸ்ல இருந்து என்ன தேவைப்பாடு இருக்குன்றதை நாங்க எடுக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் இட். இல்லாம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண பிறகு அது திருத்தணும் முடிச்சிருச்சுன்னா சம்டைம்ஸ் இட்ஸ் ஹைலி டிஃபிகல்ட், ரைட்? ஃபார் an எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அப்படி நடக்கக்கூடாது. நான் சாதாரணமா அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்ல, ஒரு ஹவுசிங் ஸ்கீம் அல்லது ஆஃபீஸ் பில்டிங் ஒன்று கட்டுறோம், கட்டி போக்கில் விளங்குது, விஷயம் மாற்றணும். யூ ஆர் டெல்லிங் ரைட், இதை கொஞ்சம் உடஞ்சி போட்டு செய்யுங்க. சில அதில் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதெல்லாம் வேறு விஷயம், ரைட்? யூ ரைட் உடஞ்சிட்டு நீங்கள் கட்டி போயிருக்கீங்க. சில சாஃப்ட்வேர் இட்ஸ் நாட் லைக் தட். நான் ஏற்கனவே சொன்னேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கடைசியில தான் நம்மளுக்கு தெரிய வரும். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த ரெக்காமெண்ட் மிஸ்ஸிங் என்று சொன்னால் சில வேளை அந்த விஷயத்தை உள்வாங்கக்கூடிய தன்மை கூட சாஃப்ட்வேர்ல இருக்குமா இருந்தால், அல்லது நீங்க செய்த அந்த ப்ராஜெக்ட்ல இருக்குமா இருந்தால் இட்ஸ் ஓகே. பட் இஃப் இட் இஸ் நாட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஜீரோ அகைன். ஸோ கன்ஃபார்மிட்டி, flexibility, right? The software is easy to change and seen as strength. Software systems are particularly subject to change. Software system are particularly subject to change. Let's see, ஆரம்ப காலத்துல நீங்க சின்ன வயசுல இருக்கக்குள்ள இருந்த ஏடிஎம் மெஷின்ல இருந்த சாஃப்ட்வேர் இருக்கும். இன்றைக்கு நீங்க வந்து ஒரு பேங்க்ல போய் டச் பேட்ல செய்யற சாஃப்ட்வேர் இருக்கும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வை? ஆரம்ப ஸ்டேஜஸ்ல இருந்து இருக்காம ஆரம்ப காலத்துல இருந்த டெக்னாலஜி அவைலபிலிட்டி இதெல்லாம் கொண்டு செய்யப்பட்டது. இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியில தேவைப்பாடுகளும் மாறி அதுக்கேற்ற மாதிரி நாம ரீடிசைன் பண்றீங்க, ரைட்? You say, if you go to the petrol shed, ஆரம்ப காலத்துல தான்
petrol ஊத்திடும். That is the manual system, right? Then அந்த மெஷின் வந்தது பம்ப் பண்றது. ஆரம்ப காலங்கள்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, உள்ளீடாக கொடுக்கறது போய் என்னன்னா ரைட் 10 லிட்டர் அடிங்கன்னா லீட்டர்ஸ் 10 லிட்டர் தான் நம்ம இன்புட்டா கொடுக்கும், மெஷின்ல பம்ப் பண்றோம், ரைட்? காலம் போக இதை நாம சொல்ல இவல்யூஷனரி, ஒரு பரிணாம வளர்ச்சி, ரைட்? ஒரு டைம்ல இப்ப என்ன செய்யறோம், மணியை இன்புட் அமௌண்ட் இன்புட்டா கொடுக்குறோம். 2000 ரூபாய் பெட்ரோல் அடிங்க, automatically it converts the amount into how many liters that the machine should pump, right? So you have some machines, right? You give your credit card or debit card, then you put in the car via machine, right? So those are the development. So subject to change. So ப்ராடக்டை பொறுத்த மட்டும் சாஃப்ட்வேர் சிஸ்டம் பொறுத்த மட்டும் இப்படித்தான் இருக்க முடியல. காலப்போக்கில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் எங்களை சிஸ்டத்துக்குள்ள உள்வாங்கணும்னு சொன்னா யூ ஹாவ் டு சேஞ்ச். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாரி, தீஸ் ஆர் த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நான் இது சம்பந்தமா ஒரு கேள்வி இருந்ததாக நான் பார்த்தேன், ரைட்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், right? This of course software project management, ஏன் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அவசியம்னு சொன்னால் மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஹேவ் ஃபெயிலியர் ரேட், ரைட்? ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபைனல் ப்ராஜெக்ட் இஸ் இன்விசிபிள் அன்டில் இட் எண்ட்ஸ். ரிக்வயர்மெண்ட் கலெக்ட் பண்றதுல இருந்து ப்ரோக்ராமோட டிசைன் டெவலப் பண்ணி அதை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு சிஸ்டமா நீங்க கொடுத்து அதை ஒரு ஆள் யூஸ் பண்ணும் வரைக்கும், அந்த பிளான் யூஸ் பண்ணும் வரைக்கும் they have to wait, and final product வரைக்கும் வரும் வரைக்கும் they have to wait. அது வரைக்கும் இட்ஸ் இன்விசிபிள். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு கான்செப்ட் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இல்லை என்று சொல்லி சொன்னால் இட்ஸ் ரிஸ்கி, ரைட்? Software project use lot of effort, time, resources and money, right? Money தேவை, resources, time தேவை. Time is very important, right? மனித முயற்சிகள். ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் சொல்லக்குள்ள ஒரு டீமா ஒர்க் பண்றோம். ஏன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு, different ideas, different experts are there. So you collectively gather all the skills and you do it. That's why you need software project management, right? The need for the software project keeps increasing. அநேகமாக எல்லா நிறுவனங்களும் now virtually they are trying to run their office, right? Virtual office concept starts before 20 years. ஆனா இன்றைக்கு வந்துட்டு மேனுவல் சிஸ்டம் எல்லாம் அநேகமான இடங்கள்ல வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டு, ஈவன் கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டது குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் குறிப்பிட்ட யூனிட்ஸ் மாத்திரமல்ல, ரைட்? nowadays people are telling enterprise resource plan, ERP, enterprise resource planning system. Now web enabled ERP system is there, right? Nowadays people are working on the cloud, right? If you take the accounting field, cloud is a famous concept, right? So the software project create பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதால மென்பொருள் சம்பந்தமான செயற்திட்டம்ங்கிறது அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கு, right? So these are the reference, right? நான் வந்து in own slide use பண்ணல, I am using the LMS slide, right? Common slide I am taking as a reference, right? இப்போ நான் I have to so 10 minutes more, but I will do quickly next class, right? If you don't have the past papers, try to keep it with you, right? இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா
நான் என்னத்தை உங்களுக்கு ஒரு பிரீஃபா லெக்சர்ஸை செய்யணும், லெக்சர்ஸ்ல செய்தணும் அந்த ரீகேப் செஷன்ல. I will touch some past paper questions. Okay, 2019 question number 1 எடுத்தீங்கன்றால் first part, define the term project. What are the main attributes of projects? Right, project குரிய definition, it's in the red color font. Right, இதுதான் definition எழுதணும் இல்ல, இந்த concept விளங்கி உங்களோட own wordல எழுதலாம். Right, project is a temporary endeavor undertaken to create a unique product or service. Second part கேக்குறாரு, sorry, அந்த first question இன்னொரு part கேக்குறாரு, what are the main attributes of IT projects? You can see the answers from the presentation, right? What is project? Attributes: unique purpose, temporary, requires resources from various areas, it should have a primary sponsor or customer, involve uncertainty. All these are attributes. Second part of the question is asking what are the triple constraints of the project? These are the triple constraints: scope, cost, time. Right? Sometimes they add quality as well. Third question is asking, a library at ATA is considering the implementation of computer-based system to handle the book loans at library. State 4 stakeholders in the project. Right, our ATA la வந்து manual ஆ தான் lending service இருக்கு. புக்கை வந்து நாம எடுத்து போறோம், திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறோம். ரைட், the lending service இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறாங்க. ஒரு செயற்திட்டமாக நீங்க கருதினீங்க என்றால், நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பங்கீடுபாட்டாளர்கள். இந்த செயற்திட்டத்தின் பங்கீடுபாட்டாளர்கள் யார்? Right, you can say students, lecturers, right, librarian, library staffs, software developers, right, system analysts, right, the government, right, because it is the government entity, so the government. So all these peoples are stakeholders of this project. Identify the fourth part. Identify the important characteristic of IT project which make this harder to manage compared to other type of projects. இதுதான் நான் கடைசியாக உங்களோட டிஸ்கஸ் பண்ண ஸ்லைட். ஏனைய செயற்திட்டங்கள்ல இருந்து, ரைட், ஏனைய செயற்திட்டங்கள்ல இருந்து ஐடி ப்ராஜெக்ட் எப்படி வேறுபடுது, அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன என்பதை தான் அடுத்த கேள்வியாக கேட்டிருக்கார். முதலாவது கேள்வியில 4வது வினா. Right, you can say invisibility, complexity, conformity, flexibility. Right, the fifth part of the question, what project life cycle, and state the phase of project life cycle including one deliverable of each project. Right, product ஆக இருக்கலாம், project ஆக இருக்கலாம், it has a life cycle. Right, give me a second. It's that. Not the slide. The other one. Yes. Project life cycle என்று சொல்லி சொன்னால், life cycle is a collection of project phases. ஒரு ப்ராஜெக்டை வந்து முழுமையா ஸ்டார்ட்ல இருந்து முடிச்சுக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க செய்யலாம். சில போல phase 1ல இதை முடிக்கணும், phase 2ல இதை முடிக்கணும், phase 3ல இதை to get the final output. Right, அப்ப இதை வந்து சொல்றோம் ஒரு சேர்த்திட்ட வாழ்க்கை சுற்றோட்டம், ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்றோம். ஸோ இதுல வரக்கூடிய விடயங்கள், right, you have the concept stage, ஒரு எண்ணக்கரு, then you develop planning stage, நான் ஏற்கனவே சொன்னது, then execution, implementation stage, right, so all these phases are called as project life cycle. Right, so the first part of the question, what are the main attributes of IT project? These are the triple constraints of PM. Right, implementation stage,
then closure, right? Initial step தான் நாம என்ன சொல்றோம், concept. Development planning தான் நம்ம டெவலப்மெண்ட் சொல்றோம். இது ரெண்டும் ப்ராஜெக்ட் feasibility, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாத்தியவள ஆய்வு சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற பகுதி, ரைட்? இம்ப்ளிமெண்டேஷன் க்ளோஸ் தான் ப்ராஜெக்ட் நாம அமுல்படுத்துகின்ற எக்வா பண்ற ஸ்டேஜ், ரைட்? இதுல கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஸ்டெப்ல என்ன அவுட்புட் வருதுன்னா மேனேஜ்மென்ட்டுடைய பிளான், என்ன ப்ராஜெக்ட் செய்ய, எதை சூஸ் பண்றீங்க, எது எங்களுக்கு பெஸ்ட் ஆனது அனலைஸ் பண்றோம். ஸோ this is the output is management plan, right? You are moving to the planning stage here in the life cycle. நான் சொல்றேன் development. So project plan, என்னென்ன ஆக்டிவிட்டி செய்ய போறோம், யார் யார் செய்யணும், என்னென்ன ரிசோர்ஸ் தேவை, நான் earlier டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். Then implement execution, நான் சொன்ன எக்ஸிகியூஷன் லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணோம். இம்ப்ளிமெண்டேஷன், லாஸ்ட் ஒர்க் பேக்கேஜ், ரைட்? எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் செல்லக்குள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கு நான் வழங்கின வேலைகள் சரியா செய்யப்படுதா, எல்லா விடயத்தையும் ட்ராக் பண்றோம், மானிட்டர் பண்றோம், ரைட்? ஏதாவது கேப்ஸ் அல்லது ஒரு வேரியேஷன் இருந்தால் அதுக்குரிய காரணத்தை கண்டறிஞ்சு we recorrect everything. Then finally is closure. So this is the project life cycle and project output. இதுல இந்த WBS என்ற விஷயம் I will touch in another class, right? So this is the first question, right? Okay, hope time is 8:25, right? I will wind up this recap session, right? Thank you very much. Be online.